வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் நண்பர்களே, உங்களுக்காக ஒரு ஃப்ரேமில் ஒரு 8 ஃபோட்டோ, 6 ஃபோட்டோ, 4 ஃபோட்டோ இல்லை 2 ஃபோட்டோ இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா? ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. லே அவுட் அப்படிங்கிற பேரில் அது எங்கே நீங்கள் பயன்படுத்தணும்னா வாட்ஸ்அப்போட அப்டேட்டில். அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த லே அவுட் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப்புக்கு வேணால் புதுசாக இருக்கலாம். இதுக்குன்னு பிரத்யேகமாக நிறைய அப்ளிகேஷன்லாம் ப்ளே ஸ்டோரில் கொட்டி கிடக்குது, பயன்படுத்திருப்பீங்க. கூகுள் ஃபோட்டோஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது, அங்கேயும் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பயன்படுத்துங்க. அதை தெரிஞ்சுக்கணும்ல, அப்போ தானே பயன்படுத்த முடியும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்டேட்ஸ்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவீங்களோ அதை நீங்கள் தட்டுங்க. அதுக்கப்புறம் லே அவுட் புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க, தட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்னோடய ஃபோனில் இருந்து. இப்போ பாட்டம் ரைட்டில் ரைட் மார்க் 6 ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுதா? இப்போ அந்த லே அவுட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். 5, அப்புறம் 2, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லே அவுட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சமையல ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கு போல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.